Good morning students. நம்ம third unit ஓட continuationக்கு வந்திருக்கோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம third unitல mode 1 programming அப்படி mode 1 programmingல ஒரு program ஃபுல்லா பார்த்தோம். அந்த programல நம்ம square wave signal generate பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம programming timer counter steps ஒரு 8 steps நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டைமரை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் இல்லை கவுண்டராக ப்ரோக்ராம் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தட் இஸ் மோட் 1 ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள். அதில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தியரியில் படித்தோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து டைமர் கவுண்டருக்கான முதல்ல டிமாட் ரிஜிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, டைமரில் லோட் பண்ண வேண்டிய இனிஷியல் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு 5 ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து டைமர் கவுண்டரில் லோட் பண்ணணும், டைமரை எப்படி ஆன் பண்ணணும், கவுண்ட் முடிஞ்ச உடனே ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் எப்படி டைமரை வந்து ஆஃப் பண்ணுறது, திரும்ப இந்த ப்ராசஸை எப்படி ரிப்பீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம். மிக முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம போன கிளாஸில் பார்த்தது. அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸுமே பார்க்க போகிறோம். எடுத்த உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்து மோட் 1 ப்ரோக்ராமிங் தான் பார்த்தோம். மோட் 0 வந்து கடைசியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மோட் 1 ப்ரோக்ராமிங் தான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் மோட் 1 ப்ரோக்ராமிங் தான். மோட் 1 ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மோட் 1 அப்படிங்கிறது ஒரு 16 பிட் டைமர் பார் கவுண்டர், 16 பிட் ரிஜிஸ்டர். நமக்கு தெரியும் ஏற்கனவே டைமர் கவுண்டர்னாலே 2 16 பிட் ரிஜிஸ்டர்ஸ் தான், சரியா? ஒன்று டைமர் 0, இன்னும் டைமர் 1. இந்த ரிஜிஸ்டர்ஸை நம்ம வந்து டைமராகவும் பயன்படுத்தலாம், கவுண்டராகவும் பயன்படுத்தலாம். நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்ம அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், மோட் 1 ப்ரோக்ராமிங்கான இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துக்கலாம். ரைட் அண்ட் ஏஎல்பி by using timer 0 in mode 1. ஸோ நம்ம டைமர் போன சம்லையும் நம்ம டைமர் 0 தான் பார்த்தோம், யூஸ் பண்ணோம். இதுலேயும் நம்ம டைமர் 0 தான் யூஸ் பண்ணுறோம். டைமர் 0 இன் மோட் 1 என்ன மோடில் போன தடவை பார்த்தோம், இதுவும் அதே மோடு தான், மோட் 1 டு ஜெனரேட் எ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் வேவ். ஸோ இதில் ஸ்கொயர் வேவ் இல்லைனா ரெக்டாங்குலர் வேவ் எதை வேணால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டு ஜெனரேட் எ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் வேவ் சிக்னல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 25 kHz. ஸோ ஸ்கொயரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும், 25 kHz இருக்கணும். வித் 20% டியூட்டி சைக்கிள். எவ்வளோ டியூட்டி சைக்கிள்? போன சமயம் நம்ம பார்த்தது 50% டியூட்டி சைக்கிள், சரியா? இங்கே பார்க்க போகிறது 20% டியூட்டி சைக்கிள் அட் போர்ட் பின் P1.3. ஓகேவா? எந்த பின்னில் வரணும்? பின் நம்பர் 1.3ல. ஓகேவா? ஸோ அஷ்யூம் த கிளாக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர் இஸ் 12 MHz. ஸோ எவ்வளோ இருக்கணும் ஃப்ரீக்வன்சி? 12 MHz இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது டைமர் 0. எந்த மோடில் யூஸ் பண்ண போகிறீங்க? மோட் 1ல். என்ன வேவ் ஜென்ரேட் பண்ணணும்? ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணணும், இல்லைனா ரெக்டாங்குலர் வேவ் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க இந்த டியூட்டி சைக்கிளுக்கு எது மேட்ச் ஆகும்னு சொன்னால் ரெக்டாங்குலர் வேவ் தான் மேட்ச் ஆகும். பொதுவாக ஸ்கொயர் வேவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆன் டைமும் ஆஃப் டைமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 50% டியூட்டி சைக்கிள்னு போன சம்மில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஸ்கொயர் வேவ் சிக்னலுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து 20% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் டைம் தனியாகவும் ஆஃப் டைம் தனியாகவும் கண்டுபிடிக்கணும், சரியா? அதே மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி வந்து போன சம்மில் 20 kHz இருந்துச்சு, இதில் வந்து 25 kHz கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த பின்லனா P1.3, போனதில் P1.2ன்னு யூஸ் பண்ணிடணும், சரியா? ஸோ இது கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம தேவையான வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அஷ்யூம் த கிளாக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 12 MHzன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம வந்து சம்முக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த சம் வந்து நம்ம எழுத போகிற அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமுக்கு நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தெரியும். எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த இதில் வந்து இந்த சம்மில் வந்து உங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்க, பட் நமக்கு போன சம்மில் நம்ம பார்த்துட்டோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும், சரியா? முதல் ஸ்டெப் எப்போயுமே என்னன்னு சொன்னால் டிமாட் ரிஜிஸ்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டிமாட் ரிஜிஸ்டர்
டிமார்ட் ரெஜிஸ்டரோட செட்டப் எப்படி இருக்கும்? 4 பிட் வந்து டைமர் 0க்கு கொடுத்துருப்பாங்க, 4 பிட் வந்து டைமர் 1க்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது டைமர் 0 தான். ஸோ டைமர் 1க்கான 4 பிட்ஸும் 0. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் பிட்ஸ் எல்லாமே என்னது 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் 4 பிட்ஸும் வந்து டைமர் 0க்கான பிட்ஸ். ஸோ M0 M1, அடுத்து C பார் T பார், அடுத்தது கேட் அப்படிங்கிற பிட். ஸோ M0 M1 பிட் வந்து மோடு 1க்கு வந்து என்ன இருக்கும்னா M0 வந்து 1ஆகவும் M1 வந்து 0ஆகவும் இருக்கும். சரியா? அடுத்தது C பார் T பார் பிட் நம்ம இங்கே டைமராக தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது அதனால் அது வந்து C பார் T பார் எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். கேட் பிட் எப்போயுமே 0. ஸோ முதல் 4 பிட்டு 0, தட் இஸ் MSB எல்லாமே 0. LSB வந்து முதல் பிட்டு மட்டும் 1, மற்ற மூணுமே என்னது 0. ஸோ டிமார்ட் ரெஜிஸ்டரோட வேல்யூ வந்து நம்ம டைமர் 0 மோடு 1ல் யூஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூ வந்து 0-1ன்னு வரும். என்ன வரும்? 0-1. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம எடுத்த உடனே டிமார்ட் ரெஜிஸ்டரோட வேல்யூவை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணி போகணும். சரியா? அதை பண்ணாமல் எந்த ஸ்டெப்புமே நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த சம்மை பொறுத்த அளவில் டிமார்ட் ரெஜிஸ்டரோட மதிப்பு வந்து 0-1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தான் இங்கே கொடுத்துருக்க கிளாக் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம். கிளாக் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? தென் அந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் F is equal to 1/T ஃபார்முலா. ஸோ இங்கே கிளாக் சிக்னலோட டைம் பீரியட் வந்து T is equal to 1/F. T is equal to 1/F. ஸோ F எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ T is equal to 1/Fல 1/12 into 10 power 6ன்னு போடுறோம். சரியா? ஸோ 1/12 into 10 power 6னா அது வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 8.33 into 10 power -8 செகண்ட்ஸ்ன்னு வருது. -8 செகண்ட்ஸ்ன்னு வருது. ஓகே. ஸோ இந்த வேல்யூ வந்து என்னன்னு சொன்னால் ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேரம், ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேர அளவு. இதை வச்சு ஒரு மெஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிங்க. ஒரு மெஷின் சைக்கிளுக்கான நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு கிளாக் சிக்னலுக்கு இவ்வளோ நேரம்னு சொன்னால் ஒரு மெஷின் சைக்கிளுக்கு எத்தனை கிளாக் சிக்னல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்? 12 கிளாக் பல்சஸ் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ போன செம்மில் பார்த்தது தான் அதே ரிப்பீட் பண்ணுறோம். 12 into 8.33 into 10 power -8 செகண்ட்ஸ். இதை பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ 1 இந்த கட்டை வந்து மைக்ரோவை விட்டுருக்காங்க. 1 மைக்ரோ செகண்ட். 10 power -6னா மைக்ரோ. ஸோ 1 மைக்ரோ செகண்ட் தான் ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி 12 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சோம். அடுத்து ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ இதை வச்சு இப்போ நமக்கு ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரம் 1 மைக்ரோ செகண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து நம்ம உருவாக்க வேண்டிய ஸ்கொயர் வேவ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி இல்லைனா ரெக்டாங்குலர் வேவ்னு கூட நீங்கள் எழுதலாம். கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரெக்டாங்குலர் வேவோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 25 கிலோஹெர்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்காங்களே 25 கிலோஹெர்ட்ஸ். ஸோ ஸ்கொயர் வேவ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி 25 கிலோஹெர்ட்ஸ். சரியா? அதை வச்சு உருவாக்க வேண்டிய ஸ்கொயர் வேவ் சிக்னலின் டைம் பீரியட் என்ன? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, அதோட டைம் பீரியடை கண்டுபிடிங்க. T is equal to 1/F ஃபார்முலா. ஸோ F எவ்வளவு? 25 கிலோஹெர்ட்ஸ். ஸோ 1/25 into 10 power 3 போட்டு நீங்கள் அதோட வேல்யூவை கண்டுபிடிங்க. ஸோ T is equal to 40 மைக்ரோ செகண்ட்ஸ். 40 மைக்ரோ செகண்ட். அதாவது ஸ்கொயர் வேவ் சிக்னலோடைய மொத்த டைம் பீரியட் வந்து 40 மைக்ரோ செகண்ட்ஸ். ஆன் டைம் ஆஃப் டைம் எல்லாம் சேர்ந்து 40 மைக்ரோ செகண்ட். டைமில் என்ன கொடுத்துருக்காங்க? 20% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சரியா? 20% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம்மில் நமக்கு 50% கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துட்டோம்னா ஆன் டைம் ஆஃப் டைம் வந்து ரெண்டுத்துலேயுமே சமமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் வந்த மொத்த டைம் பீரியடை டிவைடட் பை 2ன்னு போட்டு சிம்பிளாக ஆன் டைமும் ஆஃப் டைமும் ஈக்குவல்னு முடிச்சிட்டோம். ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் வேவ் சிக்னலோடைய ஆன் டைம் மற்றும் ஆஃப் டைம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்கொயர் வேவ் சிக்னலோட டியூட்டி சைக்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%. டியூட்டி சைக்கிள்னாலே என்னது? ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம். டியூட்டி சைக்கிள்லாம் என்னதுப்பா? ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம். அதுதான் வந்து டியூட்டி சைக்கிள். சரியா? அப்போ 20% டிவைடட் பை 100. டோட்டல் டைம் எவ்வளவு? 100. கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 20. 20/100 தான் நமக்கு
டியூட்டி சைக்கிளை கால்குலேட் பண்ணுறதுக்கான வழி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் வேவ் சிக்னலோடைய ஆன் டைம் எவ்வளவு, அதோடைய ஆஃப் டைம் எவ்வளோன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ 20/100 T on time equal to 20/100 into total time கண்டுபிடிச்சிருக்கோம்ல 40 மைக்ரோ செகண்ட். அதை தூக்கி இந்த இடத்துல போடுங்க. 20/100 into 40 மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 8 மைக்ரோ செகண்ட். ஸோ ஆன் டைம் ஈக்குவல் டு 8 மைக்ரோ செகண்ட். சரியா, மொத்த நேரம் 40 மைக்ரோ செகண்ட்லேருந்து நம்ம ஆன் டைமை தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 8 மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது 8 மைக்ரோ செகண்ட்ஸ். நமக்கு தெரியும் டி ஆன் பீரியடை உருவாக்குவதற்கு தேவையான மிஷின் சைக்கிள்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம ஆன் டைம் கண்டுபிடிச்சிட்டோம் 8 மைக்ரோ செகண்ட்ஸ்னு. இந்தளவு ஆன் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயரை உருவாக்கணும்னா டைமரானது எத்தனை கவுண்ட் பண்ணணும், எத்தனை மிஷின் சைக்கிள் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அதுதான் வந்து டி ஆன் பீரியடை உருவாக்குவதற்கு தேவையான மிஷின் சைக்கிள்களின் எண்ணிக்கை. டி ஆன் டிவைடட் பை ஒரு மிஷின் சைக்கிளின் டைம் பீரியட். சரியா, ஸோ ஒரு மிஷின் சைக்கிளோட டைம் பீரியட் எவ்வளவு, 1 மைக்ரோ செகண்ட். ஆன் டைம் எவ்வளவு, 8 மைக்ரோ செகண்ட்ஸ். 8 மைக்ரோ செகண்ட் டிவைட் பை 1 மைக்ரோ செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ 8 தடவை கவுண்ட் பண்ணால் உனக்கு தேவையான 8 மைக்ரோ செகண்ட் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை நீ உருவாக்க முடியும். ஆன் டைம் 8 மைக்ரோ செகண்ட் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை நீ உருவாக்க முடியும். சரியா, ஸோ இப்போ நம்ம ஆன் டைம் முடிச்சிட்டோம், ஆன் டைம் கண்டுபிடிச்சாச்சு, ஆன் டைம் உருவாக்குவதற்கு தேவையான கவுண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், அடுத்தது இந்த ஆன் டைம் மாதிரி ஆஃப் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் மொத்த நேரம் வந்து 40 மைக்ரோ செகண்ட். ஸோ ஆஃப் டைம் எவ்வளவு, ஸ்கொயர் வேவ் சிக்னலின் ஆஃப் டைம் ஈக்குவல் டு டி மைனஸ் டி ஆன். 40 மைக்ரோ செகண்ட் மைனஸ் 8 மைக்ரோ செகண்ட். ஸோ இந்த கட்டத்தை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது வந்து மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு புக்கில் விட்டுட்டாங்க. நம்ம அதுலேருந்து அப்படியே வந்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டதுனால இது இப்படியே விழுந்திருக்கு. தயவுசெய்து இதை மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 மைக்ரோ செகண்ட்ஸ் மைனஸ் 8 மைக்ரோ செகண்ட் ஈக்குவல் டு 32 மைக்ரோ செகண்ட். ஸோ ஆன் டைம் வந்து 8 மைக்ரோ செகண்ட்னா மிச்சம் இருக்கக்கூடிய 32 மைக்ரோ செகண்ட்ஸும் ஆஃப் டைம் தான், ஆஃப் டைம். சரியா, ஸோ ஆஃப் பீரியடை உருவாக்குவதற்கு தேவையான மிஷின் சைக்கிள்களின் எண்ணிக்கை, அதாவது 32 மைக்ரோ செகண்ட் ஆஃப் டைம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த 32 மைக்ரோ செகண்ட் கொண்ட ஆஃப் டைம் கொண்ட ஸ்கொயர் வேவ் சிக்னலை உருவாக்குறதுக்கு எத்தனை மிஷின் சைக்கிள்கள் தேவைப்படுது அப்படின்னா டி ஆஃப் டிவைடட் பை ஒரு மிஷின் சைக்கிளின் டைம் பீரியட். டி ஆஃப் டிவைடட் பை ஒரு மிஷின் சைக்கிளின் டைம், தட் இஸ் 32 மைக்ரோ செகண்ட் டிவைடட் பை 1 மைக்ரோ செகண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 32. இட் இஸ் ஈக்குவல் டு 32. இப்போது எத்தனை தடவை கவுண்ட் பண்ணணும், 32 தடவை கவுண்ட் பண்ணால் இந்த அளவு ஆஃப் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை உருவாக்க முடியும். சரியா, 8 தடவை கவுண்ட் பண்ணால் இந்த அளவு 8 மைக்ரோ செகண்ட்ஸ் கொண்ட ஒரு ஆன் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை உருவாக்க முடியும். 32 தடவை கவுண்ட் பண்ணால் இந்த அளவு 32 மைக்ரோ செகண்ட் கொண்ட ஆஃப் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை உருவாக்க முடியும். அப்போது ஆன் டைம்க்கான கவுண்ட் 8, ஆஃப் டைம்க்கான கவுண்ட் வந்து 32. ஓகேவா, ஸோ நம்ம கவுண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். தென் கடைசியாக கவுண்ட் தெரிஞ்சிச்சுன்னா டைமர் ரிஜிஸ்டரில் என்ன வேல்யூவை லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு ஆன் டைமுக்கு தனியாக, ஆஃப் டைமுக்கு தனியாக. ஸோ டி ஆன் பீரியடுக்காக டைமர் ரிஜிஸ்டரில் லோட் செய்யப்பட வேண்டிய தொடக்க மதிப்பு. சரியா, ஆன் டைமை உருவாக்குறதுக்கு எவ்வளோ வேல்யூ லோட் பண்ணணும். ஸோ எத்தனை மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளவு நமக்கு 65,536. எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா, 2 பவர் 16. 2 பவர் 16. சரியா, 2 பவர் 16 போட்டால் 65,536. ஆன் டைம் உருவாக்குறதுக்கு எத்தனை கவுண்ட் பண்ணணும், 8. சரியா, அப்போ 65,536 மைனஸ் 8 எவ்வளவு, 65,528. இது நம்மளுடைய டெசிமல் வேல்யூ, அதான் டின்னு போட்டிருக்காங்க. இதுதான் உங்களோட தொடக்க மதிப்பு. இதுலேருந்து 8 கவுண்ட் கொடுத்தாலே நமக்கு என்ன ஆகும், டைமர் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். சரியா, அதனால் இந்த மதிப்பில் ஆரம்பித்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு சமமான ஹெக்ஸா மதிப்பு வந்து FFF8. FFF8. சரியா, இந்த வேல்யூவை தான் நம்ம டைமர் ரிஜிஸ்டரில் ஆன் டைமை உருவாக்குறதுக்கு லோட் பண்ணணும். அதே மாதிரி டி ஆஃப் பீரியடுக்காக டைமர் ரிஜிஸ்டரில் லோட் செய்யப்பட வேண்டிய தொடக்க மதிப்பு 65,536 மைனஸ் 32. மைனஸ் 32 65,504 டெசிமல் வேல்யூ. அதற்கு சமமான ஹெக்ஸா மதிப்பு நீங்கள் கால்குலேட்டரில் போட்டாலே வரும்.
டெசிமல் வேல்யூவை ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா என்ன வரும் நமக்கு FFE0. ஸோ இதில் 2 வேல்யூ இருக்குது. போன சம்மில் ஒரே ஒரு வேல்யூ தான், ஏன்னா ஆன் டைமும் ஆஃப் டைமும் அதில் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு வேல்யூ. ஆனால் இதில் வந்து நமக்கு ஆன் டைம் தனியாகவும் ஆஃப் டைம் தனியாகவும் இருக்கிறதுனால 2 வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த 2 வேல்யூவும் டைமர் ரெஜிஸ்டர்லேயும் தனித்தனியாக லோட் பண்ணணும். ஆன் டைமுக்கு தனியாக டிலே கொடுக்கணும், ஆஃப் டைமுக்கு தனியாக டிலே கொடுக்கணும். சரியா? ஸோ FFF8 FFE0ங்கிற வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து டைமரில் நம்ம லோட் பண்ண வேண்டிய வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம டிமாட் ரெஜிஸ்டருக்கான வேல்யூ வந்து 01 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஆன் டைம் எவ்வளவு ஆஃப் டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ஆன் டைம் உருவாக்குறதுக்கு தேவையான கவுண்ட், அடுத்து ஆஃப் டைம் உருவாக்குறதுக்கு தேவையான கவுண்ட், இதை வச்சு டைமரில் லோட் பண்ண வேண்டிய இனிஷியல் மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டேஜுக்கு போகலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். சரியா? ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ORG 4100 தட் இஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆரிஜின் என்ன, ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னங்கிறத கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் அட்ரஸ் 4100. ரைட்டா? அடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறமா முதல்ல எடுத்தோடனே நம்ம டிமாட் ரெஜிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செய்கிறோம். அதே தான் இங்கே ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணணும். மூவ் டிமாட் ஹேஷ் 01H. ஸோ 01ங்கிற மதிப்பை டிமாட் ரெஜிஸ்டரில் நான் மூவ் பண்ணிட்டேன். டைமர் 0வை நான் வந்து மோட் 1ல் செயலாற்ற செய்ய இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நீங்கள் 01ங்கிற மதிப்பை கொடுத்தாலே கண்ட்ரோலருக்கு தெரியும் நீங்கள் டைமர் 0 யூஸ் பண்ணுறீங்க, அதை மோட் 1ல் செயலாற்ற சொல்கிறீங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வேல்யூவை நான் டிமாட் ரெஜிஸ்டரில் மூவ் பண்ணியாச்சு. ரைட். அடுத்து டைமரை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியர் EA அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இது எல்லா ப்ரோக்ராம்லேயும் மேக்ஸிமம் நம்ம கொடுப்போம். சரியா? EAனா நான் எக்ஸ்டர்னல் அக்சஸ், அதாவது அனைத்து இன்ட்ரப்ட்களையும் டிசேபிள் செய்யணும். எல்லா இன்ட்ரப்டையும் டிசேபிள் செய்யணும். ஏன்னா டைமர் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எந்த இன்ட்ரப்ட்டும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கிளியர் EA அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கோம். ரைட்டா? அடுத்து கிளியர் TF0, அதாவது டைமர் 0க்கான ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை கிளியர் செய்யணும். டைமர் வந்து இனிமேல் தான் ரன் ஆக போகுது, இனிமேல் தான் நம்ம அதுக்கு வேல்யூவை லோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அது வரைக்கும் இது என்ன பண்ணியிருக்கணும், 0வாக இருக்கணும். முதலே நம்ம கிளியர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ கிளியர் TF0 அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து நமக்கு எந்த பின்னில் வந்து அவுட்புட் வேணும், பின் P1.3. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த பின்னை வந்து ஹையாக செட் பண்ணி வச்சாச்சு. செட் P1.3. சரியா? அந்த பின்னில் ஒரு ஹை அவுட்புட்டை நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அவுட்புட்டில் ஹை லெவல் கொண்ட சிக்னலை உருவாக்கவும். ஃபஸ்ட்டு அந்த பின் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹை அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய ஹை லெவல், பாசிட்டிவ் லெவல். இந்த லெவலில் கொஞ்சம் நேரம் அது இருக்கணும். ஸ்கொயர் எப்படி இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு இந்த லைன் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிலே கொடுக்குறீங்க. இது வந்து ஆன் டைம் இல்லையா, ஸோ அந்த டிலேக்கு பேர் ஆன் டிலே. ஏ கால் ஆன் டிலே. இப்போது ஏ கால்னால் என்னென்னா அப்சல்யூட் கால். ஒரு டிலேவை நீங்கள் கால் பண்ணுறீங்க. என்ன டிலே? ஆன் டிலே. ஆன் டிலேக்கான சப்ரூட்டினை கால் செய்யவும். ஸோ இதில் ஆன் டைம் ஆஃப் டைம் வேறு வேறையாக இருக்கிறதுனால 2 டிலேவும் தனித்தனியாக எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஆன் டிலே எங்கே இருக்கோ, ஆன் டிலேங்கிற லேபிள் எங்கே இருக்கோ, இந்த லைனுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் ஜம்ப் ஆகி அங்கே போயிடும். ஃபஸ்ட்டு ஹை லெவலில் ஸ்கொயரே இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த டிலேவை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிலேவை கால் பண்ண உடனே ப்ரோக்ராம் ஜம்ப் ஆகி ஆன் டிலேங்கிற லேபிள் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த லைனில் அப்படியே நிற்க வைக்கிறதுக்காண்டி நம்ம டிலேவை கால் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த டிலேயில் தான் என்னென்னா, இந்த டைமருக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோமே, ஆன் டைமை உருவாக்குறதுக்கான வேல்யூ எவ்வளவு, FFF8. ஸோ இங்கே தான் நம்ம அதை எழுதுகிறோம். பாருங்கள், மூவ் டைமர் 0வோடைய ஹையர் பிட், டைமர் 0வோடைய லோயர் பிட். ஸோ ஹையர் பிட்டில் FFங்கிற வேல்யூவை கொண்டு போயிருக்கோம், லோயர் பிட்டில் F8 நம்ம லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது இதை பொறுத்து தானே இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து ஆன் டிலேக்காக TH0வை லோட் செய்யவும், அடுத்து TL0வை லோட் செய்யவும். TH0வையும் TL0வையும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை வச்சு லோட் பண்ணியிருக்கோம்.
சரியா? அடுத்து தான் டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செட் பி TR0 டைமரின் ஜீரோவின் செயலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணோன்னு டைமர் என்ன கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை தடவை கவுண்ட் பண்ணும்? 8 தடவை. சரியா? 8 தடவை கவுண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த லைன்லேயே நில்லு. கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் என்ன ஆகும்? செட் ஆகும். அது வரைக்கும் அந்த இடத்துல நிற்கணும். ஜம்ப் ஆன் நோ பிட் TF0, வெயிட் 1. ஸோ டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து செட் ஆகிற வரைக்கும் இந்த லைன்லேயே நிற்கிறோம். டைமர் 0 ஆனது ஓவர்ஃப்ளோ ஆகின்ற வரை காத்திருக்கவும். ஜம்ப் ஆன் நோ பிட் TF0, வெயிட் 1. வெயிட் 1ங்கிற லேபிள் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த லைன்லேயே நம்ம வெயிட் பண்ணுவோம். சரியா? ஒன்ஸ் 8 தடவை கவுண்ட் பண்ணி முடிச்சிச்சுன்னா இந்த அளவு கொண்ட ஒரு ஆன் டைம் கொண்ட ஒரு ஸ்கொயரே உருவாயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த லைனுக்கு வந்துடலாம். கிளியர் TR0 டைமர் செயலை நிறுத்தவும். டைமரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. டைமரை வந்து என்னாச்சு? ஆஃப் பண்ணியாச்சு. சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? திரும்ப கிளியர் TF0 ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை கிளியர் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகிடும். எங்கே ரிட்டன் ஆகும்? இங்கேருந்து வந்துச்சோ அதுக்கு அடுத்த லைனுக்கு ரிட்டன் ஆகும். இங்கேருந்து தான் நம்ம போனோம். கால் ஆன் டிலே. ஸோ இந்த லைனுக்கு வந்துடும். இந்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? கிளியர் P1.3. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு கொடுத்தீங்களா? இப்போ ஆன் டிலே உருவாக்கியாச்சா? இப்போ கிட்ட லோ லெவலுக்கு வந்துடுங்க. அவுட்புட்டில் லோ லெவல் கொண்ட சிக்னலே உருவாக்கு. ஸோ P1.3ல் ஹை லெவலில் இருந்து இப்போ லோ லெவலுக்கு வந்துடுச்சு. சரியா? லோ லெவல் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க? கால் ஆஃப் டிலே. ஸோ முதல்ல ஆன் டிலே கால் பண்ணிங்க. இப்போ ஆஃப் டைம் உருவாக்குறதுக்கு ஆஃப் டிலே கால் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆஃப் டிலேங்கிற லேபிள் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க? ஆஃப் டிலே உருவாக்குறதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, இந்த இருக்குல்ல FFE0, இந்த வேல்யூவை லோட் பண்ணுறாங்க. இந்த இருக்குல்ல. ஸோ டைமர் 0வோட ஹையர் பிட்டில் FF, லோயர் பிட்டில் E0. ஸோ இந்த வேல்யூவை இதில் போய் லோட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் டிலேக்கான தொடக்க மதிப்பை TH0வில் லோட் செய்யவும், அடுத்து TL0வில் லோட் செய்யவும். FFE0 இந்த ரெண்டு வேல்யூ வாங்கியிருக்காங்க. வாங்கின பிறகு திரும்ப டைமரை என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செட் பி TR0 செட் பி TR0 டைமரின் 0வின் செயலை ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அடுத்து டைமரை வந்து ரன் பண்ண ஆரம்பித்த பிறகு எத்தனை தடவை கவுண்ட் பண்ணணும்? 32 தடவை கவுண்ட் பண்ணணும். சரியா? 32 தடவை கவுண்டிங் முடிக்கிற வரைக்கும் இந்த லைன்லேயே அது வெயிட் பண்ணும். ஜம்ப் ஆன் நோ பிட் TF0, வெயிட் 2. வெயிட் 2ங்கிற லேபிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ அது வரைக்கும் அந்த லைன்லேயே அது என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைமரானது ஓவர்ஃப்ளோ ஆகின்ற வரை காத்திருக்கவும். டைமரானது ஓவர்ஃப்ளோ ஆகின்ற வரை காத்திருக்கவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையே அது என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் வெயிட் பண்ணிகிட்டே நிற்கும். ஓகே. ஸோ தென் எப்போ வந்து 32 தடவை கவுண்டிங்கை முடிச்சிருச்சோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆன உடனே நம்ம டைமரோட செயலை என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும். ஸோ கிளியர் TR0 டைமரை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். டைமரை ஆஃப் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அடுத்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகை நம்ம என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு பேக் ரிட்டன் ஆகணும். திரும்ப என்ன ஆகணும்? ரிட்டன் ஆகணும். எங்கேருந்து வந்தீங்க? அதுக்கு அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ கால் ஆஃப் டிலே தானே நம்ம போனோம். அதுக்கு அடுத்த லைன் என்ன இருக்குது? ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். ஸோ ரிப்பீட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. தட் இஸ் திரும்ப என்ன பண்ணுறாங்க? ரிப்பீட்டில் போய் அவுட்புட்டை வந்து ஹை லெவலுக்கு செட் பண்ணுறாங்க. ஹை லெவலுக்கு என்ன பண்ணுறாங்க? செட் பண்ணுறாங்க. ஸோ லோ லெவலில் இருந்துச்சு, திரும்ப இப்போ என்ன ஆகிடுச்சு? ஹை லெவலுக்கு போயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுவாங்க? கால் ஆன் டிலே. ஆன் டிலேங்கிற லேபிள் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. திரும்ப நம்ம வந்து ஆன் டிலேக்கு என்ன வேல்யூ லோட் பண்ணணும்? F8. ஸோ அதை வந்து திரும்ப டைமர் 0 உடைய ஹையர் பிட்லேயும் லோயர் பிட்லேயும் லோட் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணி டைமரை திரும்ப ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டைமரை ஆஃப் பண்ணணும். இதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம நினச்ச அளவு ஆன் டிலே டைம், ஆஃப் டிலே டைம் கொண்ட ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னல் நம்ம என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். சரியா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் தனித்தனியாக எழுதியிருக்கோம். போன சம்மில் வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி ஆஃப் டைம் ஆன் டைம் இருந்ததுனால, ஒரே அளவு கொண்ட ஆன் டைம் ஆஃப் டைம் சிக்னல் இருந்ததுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா அதே அளவாக இருந்ததுனால ஒரே ஒரு லூப் மட்டும் போட்டு எழுதணும். தனித்தனியாக ஆன் டைமோ ஆஃப் டைமோ இல்லை, அதனால் நமக்கு அது தேவைப்படலை. ஆனால் இதில் வந்து நமக்கு
வெவ்வேறு விதமான ஆன் டைம் ஆஃப் டைம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன் டிலே தனியாகவும் ஆஃப் டிலே தனியாகவும் கொண்ட ஒரு ப்ரோக்ராமை எழுதியிருக்கோம். பார்க்க தான் ப்ரோக்ராம் வந்து பெருசாக இருக்குமே ஒழிய இதில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து அதே ஸ்டெப்ஸ் தான், இதே ஸ்டெப்ஸ் தான் ஆன் டிலேலையும் இருக்குது, ஆஃப் டிலேலையும் இதே ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ இதே ரிட்டர்ன் வேல்யூ எல்லாமே அதே தான். என்ன பண்ணணும், இனிஷியல் வேல்யூவை லோட் பண்ணணும், டைமரை ஆன் பண்ணணும், அடுத்து பிட்டு செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஓவர்ஃப்ளோ ஆன உடனே டைமரை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளாகை கிளியர் பண்ணணும். இதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஆன் டிலேலையும் இருக்குது. வேல்யூவை லோட் பண்ணிங்க, டைமரை ஆன் பண்ணிங்க, ஃப்ளாக் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க, தென் டைமரை ஆஃப் பண்ணி ஃப்ளாகை கிளியர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இதே தான் எல்லா ஸ்டெப்ஸும். போன சம்லையும் இதே தான் நம்ம பார்த்தோம். திரும்ப திரும்ப இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸை வந்து ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி எல்லா ப்ரோக்ராமுமே நம்ம எழுத முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எழுத முடியும். எடுத்த உடனே இந்த டிமார்ட் ரிஜிஸ்டருக்கான வேல்யூவை மட்டும் முதல்ல கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து என்ன டைமர் யூஸ் பண்ணுறோம், என்ன மோடில் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதுக்கு அடுத்து தான் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம போகணும். இப்போது என்ன கொஷினாக இருந்தாலும் சரி தான், என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு என்ன டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சில நேரத்தில் டியூட்டி சைக்கிள் கொடுக்காம ஹிண்ட்டு மாதிரி மறைமுகமாக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரியான நேரங்களில் அந்த ஹிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸை ப்ராசஸ் பண்ணாலே மோஸ்ட்லி நம்ம கரெக்டாக எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து கொஷினை கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. புரிஞ்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ப்ரோக்ராமில் வந்து திரும்ப திரும்ப அதே லைன்ஸாக ரிப்பீட் ஆக போகுது, புதுசாக எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோக்ராமிங் என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக ப்ரோக்ராம் எழுதி ஃபுல் மார்க் அப்படியே வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 சம்ஸ் பார்த்துருக்கோம். போன கிளாஸ்லேயும் இந்த கிளாஸ்லேயும் நம்ம 2 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது மோட் 1 ப்ரோக்ராமிங் தான், இப்போ பார்த்தது மோட் 1 ப்ரோக்ராமிங் தான். மோட் 1 ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு 16 பிட் டைமர் பார் கவுண்டர், 16 பிட் டைமர் பார் கவுண்டர். அதில் எப்படி வந்து டைமரோட வேல்யூவை கண்டுபிடிச்சி லோட் பண்ணது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மோட் 2 ப்ரோக்ராமிங். மோட் 2 ப்ரோக்ராமிங்னா என்ன? அது வந்து ஒரு 8 பிட் ஆட்டோ ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட டைமர் பார் கவுண்டர். ஆட்டோ ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டைமர் பார் கவுண்டர். சரியா? ஆட்டோ ரீலோட் அப்படின்னா என்னது நமக்கு தெரியும். அதாவது டைமருடைய 8 பிட் இருக்கு இல்லையா, TH0 TL0 அப்படிங்கிறதுல TL0க்கு TH0வில் என்ன வேல்யூ இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போய் லோட் ஆகும். ஒன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு TH0வில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக TL0வில் போய் லோட் ஆகுது. பார்த்திங்களா? அதுதான் வந்து ஆட்டோ ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு 8 பிட் ஆட்டோ ரீலோட் டைமர். அதுதான் மோட் 2 ப்ரோக்ராமிங். அதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் எப்படி வந்து 8 பிட்டை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மோஸ்ட்லி இதே ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட் ஆகும், பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. நம்ம ஒவ்வொரு மோட்லேயும் போகும்போது அது எத்தனை பிட் கெப்பாசிட்டி கொண்டது அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணாலே போதும். அதுக்கு அடுத்தது வந்து மோடு 3. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? மோடு 3 ப்ரோக்ராமிங். மோடு 3னா என்னது? 8 பிட் செப்பரேட் டைமர். 8 பிட் செப்பரேட் டைமர். அதை வந்து நம்ம வந்து என்னென்னா டைமர் 1 யூஸ் பண்ண மாட்டோம், டைமர் 0 மட்டும்தான் அதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ டைமர் 0வில் எப்படி யூஸ் பண்ணி மோடு 3 ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கடுத்து மோடு 3 முடித்த பிறகு மோடு 0 ப்ரோக்ராமிங். மோடு 0 ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். இந்த டைமர் எல்லா மோட் ஆஃப் டைமர்ஸையும் பார்த்ததுக்கப்புறமா கவுண்டர் ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறது என்னது? கவுண்டர் ப்ரோக்ராமிங். கவுண்டர்லேயும் இந்த 4 மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். 3rd யூனிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு IO போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாபிக் படித்தோம் இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. டைமர் கவுண்டரில் தான் உங்களுக்கு பெரிய கொஷின் கேட்பாங்க. பெரிய கொஷின்லேயும் அடிக்கடி கேட்ட 10 மார்க் கொஷின் என்னன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸ் ஒரு கொஷின். அந்த ஸ்டெப்ஸை எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர். ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டருங்கிற கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் கொஷின், தென் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர். இன்னொரு கொஷின் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு மோடை சொல்லி
அதில் டைமர் கவுண்டரோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? இந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ இந்த அதிகமாக கேட்ட கொஷின் வந்து ப்ரோக்ராமிங் டைமர் பார் கவுண்டர், அந்த கொஷின்ஸை நீங்கள் தரோவாக இருந்தாலே போதும், தேர்ட் யூனிட்டில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மோட் 2 ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.